வணக்கம். மேஷ ராசி அன்பர்களுக்கான வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாத ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் மேஷ ராசி அன்பர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். பிறவியிலேயே போட்டி பந்தயங்களில் வெற்றியை மட்டுமே பெறக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை பெற்றவர்கள் தான் இந்த மேஷராசி அன்பர்கள். இந்த பராபவ வருடத்தை பொறுத்தவரை வைகாசி மாதத்தில் கிரகங்கள் எங்கெங்கு அமர்ந்து இந்த மாதத்தை உங்களுக்கு வழிநடத்த போகின்றன என்று பார்த்தோமானால், உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் மாதம் பிறக்கிறது. உங்களுக்கு சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனுடன் இணைந்து சந்திரமங்கல யோகத்தை உருவாக்கி தருகிறார். இதனால் வீட்டில் ஏதாவது சுப விஷயங்கள் நடைபெறுவதற்கான நேரம் இந்த மாதம். அதே நேரத்தில் தனஸ்தானத்தில் புதன், சுக்கிரன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் சேர்க்கை பெற்றிருப்பதால் வருமானமும் வளர்ச்சியும் அதிகரிக்கும். எதிர்காலத்துக்காக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அற்புதமான ஒரு காலகட்டம் என்று இந்த காலகட்டத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் நீங்கள் பணி புரிபவர்களாக இருந்தீர்கள் என்றால், நீங்கள் பணி செய்யும் இடத்தில் சிறு சிறு குறைகள் ஏற்பட்டு அதை நிவர்த்தி செய்யக்கூடிய அலைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்த்தபடியே இடமாற்றம், வீடு மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. வைகாசி மாதம் 1ஆம் தேதி அன்று மிதுன ராசிக்கு சுக்கிர பகவான் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 இந்த இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் சகாயஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது எல்லா நேரத்திலும் உங்களுக்கு நன்மை நடக்கும். எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தபடியே நடக்கும் என்றும் சொல்லலாம். அதே நேரத்தில் உள்ளத்தில் நீங்கள் நினைத்ததை உடனடியாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பையும் தெய்வங்கள் உங்களுக்கு சரி செய்து கொடுக்கும். அதே நேரத்தில் பயணங்கள் அதிகரிக்கும். அந்த பயணங்கள் எல்லாம் உங்கள் உத்தியோகம் சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும். உங்களுடைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் பொது வாழ்க்கையில் ஏற்படும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியுடன் சில முன்னேற்றமான பாதையில் நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் பெற்றிருப்பீர்கள். வைகாசி மாதம் 12ஆம் தேதி அன்று உங்களுடைய சொந்த வீடான மிதுன ராசிக்கு புதன் பகவான் சென்று அமரப்போகிறார். வெற்றிக்குரிய ஸ்தானம் என்பதால் தொட்டது எல்லாம் துலங்கப் போகிறது. அதே நேரத்தில் வண்டி வாகனங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு. வைகாசி மாதம் 26ஆம் தேதி அன்று கடகராசியில் சென்று சுக்கிர பகவான் அமருவார். அங்கு அவர் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கும் பொழுது முரண்பாடான கிரகங்களின் சேர்க்கையால் நன்மையும் தீமையும் உங்களுக்கு கலந்துதான் நடக்கும். குரு உங்கள் ராசிக்கு தனாதிபதியாக இருப்பதால் இந்த கிரக சேர்க்கையால் வருமானம் எவ்வளவு வந்தாலும் செலவும் உடனுக்குடன் வந்து வாசல் கதவை தட்டும். எதையும் திட்டமிட்டு செய்ய இல்லாமல் போகலாம். ஒரு விஷயத்தை செய்து முடிக்க போகும் நேரத்தில் மாற்றங்களை கூட சிலர் சந்திக்க நேரிடலாம். பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு புது புது முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழில் அபரிதமான ஒரு உயர்வை நோக்கி செல்வதை கண்கூடாக பார்க்க முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதில் மூத்தவர்களாலோ அல்லது செல்வாக்கில் மூத்தவர்களாலோ பெரும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரமும் இந்த மாதம்தான். ஆக மாணவ மாணவியர்களாக இருந்தாலும் கல்வியில் மிகப்பெரிய தேர்ச்சி பெற்று நல்ல மார்க்குகளை வாங்கி உயர் படிப்பில் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு மேஷராசி மாணவ மாணவியர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. ஆக சந்திரமங்கல யோகத்தால் மேம்பாடு படக்கூடிய ஒரு மேம்பட்ட வாழ்க்கையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.